நம்முடைய சேமிப்பை ஒரு சரியான இடத்துல முதலீடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் மிச்சப்படுத்தி சேமிக்கக்கூடிய பணங்களை உண்டியல்லையோ, மசாலா பெட்டிகள்லையோ, பர்ஸ்லேயோ அதை அப்படியே நம்ம சேமித்து வீட்டிலேயே வச்சிருக்கும்போது, ஒரு ரூ. 1000 நீங்கள் உங்கள் கையில் இருக்குன்னா, அது அந்த வருஷத்தினுடைய முடிவில் அது ரூ. 1000 மட்டுமே இருக்கும். ஆனா, அத சரியான ஒரு முதலீடு செய்யக்கூடிய இடத்துல நம்ம முதலீடு செஞ்சிருந்தோம்னு சொன்னோம்னா, அதுல ஒரு ரூ. 10 அதிகரிச்சிருந்தாலும் கூட அது நமக்கு லாபமானது தான். ஸோ நம்ம எப்படி சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே போல ஒரு சரியான இடத்துல, சரியான நேரத்துல நம்மளுக்கு திரும்ப ஒரு ரிட்டர்ன்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம சேமிப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஸோ இந்த 3 மாசத்துல நீங்க வந்து நிறைய பணங்கள் வந்து சேமிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தருமே உங்களுடைய இலக்குகள வந்து அடையறதுக்கு வந்து இது உறுதுணையா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி நீங்க வீட்டுல ஒவ்வொரு மாதமும் குட்டி குட்டியா சேமிச்சிருக்கக்கூடிய தொகைகள, எந்த இடங்கள்ல எல்லாம் முதலீடு செய்கிறது மூலியமா, மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் வரும் அப்படிங்கிறத குறிச்சு, ஒரு 3 வகையான ஒரு முதலீட்டு செய்யக்கூடிய ஒரு இடத்த பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதில 2 விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ஒரு பீரியட் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கிற மாரியும், அது வந்து மொத்தமா நீங்க ஒரு அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ற மாதிரியும் வந்து இருக்கும். இன்னொரு இடத்துல நீங்க ஒரு சிறு சேமிப்புல ரூ. 100 இருந்து உங்களுடைய மாத வருமானத்தில கொண்டு போய் கட்டுற மாதிரியும் வந்து நான் இதில சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3மே பேசிக்கா நெறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அ இதில தான் அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியான பீரியட்ல நம்மளுக்கு கிடைக்கும். அதேபோல ரொம்பவே நம்பிக்கையான ஒரு இடமும். அதாவது நம்ம ஏமாந்து போகாம, ரொம்ப நம்மளுக்கு தெரியாத ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து இறங்காம, ஸோ நம்மளுக்கு கொஞ்சமா ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் 100% நம்மளுக்கு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்கீமா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். வாங்க. வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்பெஷலாக விமன்ஸுக்காகவே ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்லேயா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷலி ஒன்லி ஃபார் விமன்ஸுக்காக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்கிட்ட ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த தொகைகளை இந்த ஸ்கீம் மூலிமா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்து மாதம் 500 போடணும், ரூ. 1000 போடணும் அப்படிங்கிற மாரி இல்லாம, உங்ககிட்ட வந்து ஒரு 10,000 இருக்கு, இல்ல ஒரு 5,000 இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த சின்ன தொகைகள்ல இருந்தே நீங்க மொத்தமா அ ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பண்ணிருவீங்க. ஸோ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இது வந்து இப்ப யார் யாரெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தாவே போதும். நீங்க வந்து இந்த அக்கவுண்ட்ட வந்து நீங்க ஓப்பன் பண்ணலாம். ஒருவேளை 16 வயசுக்கு கீழ இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய கார்டியனா நீங்க போட்டு, அவங்க மூலியமா வந்துட்டு இந்த அக்கவுண்ட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். 2வது இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுனதுக்கு அப்புறமா, நீங்க உங்களுடைய நாமினியும் நீங்க வந்து இதில ஃபிக்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இத எங்கெங்க எல்லாம் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும்? ஸோ, ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வந்து நான் இந்த இடத்துல சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து என்ன அப்படின்னா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். நீங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவல்ல இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல வந்துட்டு இந்த ஸ்கீம நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், இந்த HDFC இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரைவேட் பேங்க்லயும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லயும் நீங்க இத வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ, போஸ்ட் ஆஃபீஸ்ல, பிரைவேட்டு, பப்ளிக் செக்டார் பேங்க் இங்க எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்கீம வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ, இதில் நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து போட முடியும்? ஏன்னா நிறையா பேருக்கு இருக்கிறது என்னென்னா, கையில் இருக்கக்கூடிய 1,00,000 2,00,000 போடுறது மூலியமா தான் நம்மளுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உங்கள் கையில் குறைஞ்சது ஒரு ரூ. 1000 இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதிகபட்சமாக ரூ. 2,00,000 வரைக்கும் வந்துட்டு லிமிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் பேரில் நீங்கள் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அக்கௌண்ட் நேமில் வந்து மொத்தமாகவே 2,00,000 அப்படிங்கிறது தான் வந்துட்டு லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதனுடைய பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம். நீங்கள் வந்து இந்த
ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் வந்துட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த 50,000 என் கையில் இருக்குது, நான் டெபாசிட் பண்ணிட்டேன். ஒருவேளை எனக்கு திரும்பவும் ஒரு 20,000 ரூபாய் எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுலையோ இல்லை நான் சேமிச்சதுலையோ எனக்கு திரும்பவும் எனக்கு கிடைக்கிது. ஸோ அதை கொண்டு போய் நான் அதில் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த 50,000 டெபாசிட் பண்ணுனதுக்கும் திரும்ப நீங்கள் அந்த 20,000 பண்ணுறதுக்கும் இடையில கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ் வந்து கேப் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரூல். நீங்கள் வந்து இந்த 2,00,000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுடைய நேமில் அந்த 2,00,000 வரைக்குமே நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்ப்ளிட்டன்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் மொத்தமாகவே உங்கள் நேமில் அந்த 2,00,000த்துக்குள்ளே அடங்கிடணும். 50,000 20,000 70,000 அப்படின்னு நீங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு டெபாசிட்க்கும் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இடையில 3 மந்த்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இந்த ஸ்கீமில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேங்க்ஸில் வந்து 7.1 வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா இருக்கிற ஸ்கீம்லேயே வந்து அதாவது சீனியர் சிட்டிசன் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இது வந்து கொஞ்சம் ஹையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான். இன்னொன்று இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கூட்டு வட்டி. உங்களுக்கு வந்து வட்டிக்கு வந்து வட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதனுடைய கால்குலேஷனுடைய ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கால்குலேஷன் வீடியோ வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் உங்களுக்கு இதில் பின்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து நான் 2 இயர்ஸ்க்காக நான் போடுறேன். பட் எனக்கு முன்னாடியே நான் வந்து இதில் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியுமா? இன்கேஸ் என்னால் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நான் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மந்த்ஸாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதில் இருந்து நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் 6 மந்த்ஸிலிருந்து 1 இயர்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் 2% வந்து உங்களுக்கு வந்து வட்டி வந்து குறைச்சிருவாங்க. அதாவது 7.5 இருக்கிறத 5.5 தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டோட்டலாக கட்டின அமௌண்ட்லேருந்து 40% வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு எப்போ இந்த 100% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் அந்த 2 வருஷம் வந்து 2 இயர்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இடையிலேயே நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய 100% அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வந்து அவங்க பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடியது. நீங்கள் இது ஸ்பெஷலி ஃபார் விமன்ஸ்க்காக இது ஓப்பன் பண்ணுற ஸ்கீமு. 2வது உங்களுக்கு ஹைலி இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கக்கூடியது. 3வது வந்து கூட்டு வட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய தொகை அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே போகும். இதை வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் பேங்க்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு நம்ம பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு 100% வந்து சேஃபான ஒரு விஷயந்தான். ஸோ இது சின்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 50,000 வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 7.5% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3,750 ரூபாய் வரும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனால 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 4 தடவை வரும். ஸோ 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா 937 ரூபா வந்து உங்களுக்கு வரும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். ஓகேவா? 2வது இந்த 5,000 அந்த 50,000 ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது இல்லைங்களா 937 ரூபா, அதையும் சேர்த்து அதுக்கு ஒரு வட்டி வந்து போடும்போது பார்த்திங்கன்னா 3,820 ரூபா வரும். அதான் வந்து 4 மாதம் 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 955 ரூபா வரும். இதுதான் உங்களுக்கு செகண்ட் 3 மந்த்ஸுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுக்கு அடுத்தது போடும்போது எப்படி பண்ணுவோன்னா இந்த 2வது போட்டோம் இல்லையா 50,937 ரூபா, அது கூட ப்ளஸ் 955 ரூபா அந்த வட்டியும் சேர்த்து 53,856 ரூபாய்க்கு நம்ம வட்டி கால்குலேஷன் பண்ணோம்னா 4,039 ரூபா வரும். அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 1,010 ரூபா வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னென்னா நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும்.
ஸோ 2 வருஷம் அப்படிங்கும்போது வருஷத்துக்கு 4 டைம் அப்படிங்கும்போது 8 தடவை உங்களுக்கு அந்த கூட்டு வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு டோட்டல் ஆஃப் அமௌண்ட் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,010 வந்திருக்கும். அதாவது நீங்கள் 50,000 வந்து நீங்கள் கட்டியிருப்பீங்க, 8,010 வந்து உங்களுக்கு வந்து வட்டி வந்திருக்கும். ஸோ இப்போ இது இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி பார்க்குறத விட ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு மகிழா சம்மன் சேவிங்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே அதில் வந்துட்டு மேலே பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, ஸோ நீங்கள் எவ்வளவு வருஷம் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ நீங்கள் கட்டப்போகிற அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் அங்கே கால்குலேஷன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாவே இந்த எக்ஸாக்டான அமௌண்ட்டை வந்து அதுவே உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா POMIS அப்படின்னு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணுறது மூலிமா மாதம் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு வட்டி அப்படிங்கிறது வந்து வந்துட்டுருக்கும். ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் வந்துட்டு மொத்தமாக பல்காக நீங்கள் டெபாசிட் பண்ணிடுவீங்க. நீங்கள் என்ன டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய சேவிங் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துட்டு 3 months ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மாதம் வந்து வட்டி வந்து உங்களுக்கு அதில் ஆட் ஆகிட்டே வந்துடும். ஓகேவா? நீங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நான் போடலாம் அப்படின்னா சேம் அதான் 1000 rupeesலேருந்து வந்து நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் வந்து இதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டு லிமிட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து நீங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க, இல்லை 3 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா 15 லட்சம் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ ஒரு 9 லட்சம் வந்து நீங்கள் போடுறீங்க இல்லையா, ஒரு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு 50,000 வந்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது வந்து ஒரு 70,000, அதுக்கப்புறம் ஒரு 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த 9 lakhsக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு முடியும். உங்களுக்கு வந்து இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4% வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மகிழா சம்மனில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 தருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து MISல வந்துட்டு 7.4 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். உங்களுடைய நான் முதலே சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய சேவிங் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இந்த வட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் மாதம் போய் நான் வந்து வட்டி வந்து வாங்கிட்டு இருக்கணும், வந்துருச்சான்னு என்ட்ரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து வெளியூரில் வந்து இருக்கீங்க அப்படின்னா, இல்லை வேறு யாருக்காவது வெளியில் வந்து அந்த இப்போ என்ன சொல்கிறது, ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன். பட் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க இன்னொருத்தர் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸோ இல்லைன்னா நம்ம குழந்தைகளுக்கோ கொடுக்கறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஏடிஎம் கார்டு அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா போதும், மாதம் ஆனால் கரெக்டான அந்த டேட்டில் வந்து அந்த SBI அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நான் வெளியே எங்காவது ஒரு ஊரில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து நான் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு 50,000 நான் டெபாசிட் பண்ணுறேன். அந்த 50,000த்துக்கான வட்டியும் வந்துட்டு என்னோடய SBI அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். மாதம் கரெக்டாக விழுந்துடும். ஸோ ஏடிஎம் கார்டு என்னோடய பேரண்ட்ஸ் கையில் இருந்தால் போதும், அதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கரெக்டாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா 3 months ஒன்ஸ் வர்றதோ இல்லை நம்மளே போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவோ கொஞ்சம் இதில் ரிஸ்க்கு ஜாஸ்தி. பட் இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும். இதனுடைய பீரியட் வந்து எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலும் அதை 5 years கழிச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நான் வந்து இடையிலேயே எடுக்கணும், எப்போ எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 yearக்கு அப்புறம் தான் உங்களால் இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் 1 to 3 yearsக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருந்து உங்களுக்கு 2% வந்து அமௌண்ட்டு வந்து டிடக்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது 5.4% தான் வந்துட்டு உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இல்லை நான் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3 வருஷத்துலேருந்து இந்த 5 வருஷத்துக்குள்ளே எப்போ நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ அப்போ வந்து 1% வந்து அதில் கழிச்சுக்குவாங்க. 6.4% வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த MIS ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் ஒரு 50,000 வந்துட்டு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா
7.4% வட்டி அப்படின்னு போட்டோம்னா ரூ. 3700 வரும். அதை வந்து 1 இயருக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ரூ. 308 வந்து வட்டி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் 60 மாதம், அதாவது 5 வருஷம் இல்லையா? ஸோ 60 மாதத்துக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா வட்டி மட்டுமே உங்களுக்கு ரூ. 18,500 வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் கட்டுற தொகை வந்து பார்த்தீங்கன்னா 50,000, உங்களுக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 68,500 வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ரூ. 1,00,000 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 7.4%க்கு ரூ. 7,400 வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து 1 இயர்க்கானது. ஸோ மாதம் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 617 வந்துட்டு உங்களுக்கு வட்டி வரும். ஸோ இந்த ரூ. 617 60 மாதத்துக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ரூ. 37,000 வந்து வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரூ. 1,00,000 நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா ரூ. 1,37,000 வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த எம்ஐஎஸ் கால்குலேஷனுமே நீங்கள் வந்துட்டு கூகுளில் வந்து எம்ஐஎஸ் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டு நீங்கள் அமௌண்ட்டு €10 கொடுத்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, எவ்வளோ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுலேயே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 3வதாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி. ஆர்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய பேருக்கு இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த 2 ஸ்கீமுமே ஒரு பல்கான ஒரு அமௌண்ட், அதாவது லாஸ்ட் இயர் நீங்கள் ஏதாவது சேமித்து வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டு 5,000 10,000 எவ்வளோ இருந்தாலுமே அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்கம் சோர்ஸ், ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ என்கிட்ட அந்த மாதிரி எந்த சேவிங்ஸுமே இல்லை. நான் இப்போ தான் சேவிங்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு சின்ன தொகையிலேருந்து எனக்கு ஆரம்பித்தா கூட போதும். பட் நான் என்னுடைய சேமிக்கிற தொகையே எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் தர்ற மாதிரி வந்து இருக்கணும். நான் சேமித்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறத விட நான் மாதம் மாதம் அப்படியே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஆர்டியில் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ 6.7 வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த வந்துட்டு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி பேங்க்லேயும் சரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜான்லேருந்து மார்ச் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் 1ஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து மாறும். ஸோ நீங்கள் எப்போ வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வந்து நான் இங்கே மார்ச் மந்த்து நான் இந்த வீடியோ போடுறேன்னா ஏப்ரல் மந்த்து நீங்கள் இதை பார்த்துட்டு போய் ஓப்பன் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறி இருக்கும். ஹையாகவும் போயிருக்கலாம், குறையவும் செஞ்சுருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம். ஸோ ஆர்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 6.7 வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து 3 மந்த்ஸுக்கு வந்துட்டு வட்டி வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். அதாவது வருஷத்துக்கு 4 தடவை வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நீங்கள் இது எந்த அமௌண்ட்லேருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வெறும் ₹100லேருந்து இந்த ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொடங்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ ₹100 இருந்தாலும் ₹500 இருந்தாலும் வந்து நீங்கள் கட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸடு. ஸோ சேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்து உங்களுடைய ஸ்கீமுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்து நீங்கள் வந்து போய் சேரும்போது 6.7 இருக்குன்னா ஏப்ரலில் ஒரு 6.9 வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு 6.9 வந்து வராது. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணீங்களோ அதே தான் உங்களுடைய டைம் பீரியட் முடிகிற வரைக்குமே அந்த ரேட்டு தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி அது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதனுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தனி நபராக கூட இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் சிங்கிளாக. ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லைன்னா சிஸ்டராக வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 பேர் சேர்ந்து கூட இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கடுத்தது உங்கள் வீட்டில் குழந்தைகள் வந்து இருக்காங்க, 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கார்டியனாக போட்டு கார்டியன் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு மைனர் அக்கௌண்ட்டாக கூட வந்துட்டு நீங்கள் இதில் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இதனுடைய பீரியட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 60 மாதம், அதாவது 5 வருஷம். நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ் வரும். 60 மாதங்கள் வந்து நீங்கள் தொகையை வந்து கட்டுற மாதிரி வரும். பேங்க் செக்டாரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 இயர்ஸ்லேருந்தே வந்துட்டு இருக்குது. ஸோ மாறும் உங்களுக்கு. நான் வந்து சொல்லியிருக்கிறது இங்கே 5 இயர்ஸ்க்கான ஸ்கீம் தான்.
நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறமும் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த ஆர்டியை நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணீங்களோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ரீ க்ளோசர் வந்து இதில் பண்ணிக்க முடியுமான்னா பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து என்னென்னா இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கானது வந்துட்டு 4% போயிட்டுருக்கு. ஸோ 4% தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இதை வந்து ₹100 போடலான்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு அதாவது மாதம் வந்து நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் வந்து ஒரு ₹1000 நம்ம கட்டிட்டு வரோம் அப்படின்னா உங்களுக்கு 12 மாதத்துக்கு 12,000 வந்து நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது ₹60,000 நீங்கள் வந்து கட்டியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹10,989 வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹70,989 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆர்டியினுடைய பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ உங்ககிட்ட லாஸ்ட் இயரில் சேமித்த மொத்த தொகைகள் இருந்தாலும் சரி, இல்லை இந்த வருஷம் நான் இப்போ வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த 3 ஸ்கீமுமே நல்லா வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடியது. ஹைலி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் தேவைப்பட்டால் நான் ஒவ்வொரு ஸ்கீமாக வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வருஷம் என்னுடைய கடனை வந்துட்டு நான் எப்படியாவது நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்குது. இந்த இயர் மிடில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது இந்த மார்ச் ஸ்டார்டிங்லேயே நான் வந்துட்டு ஒரு கடன் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணி என்னுடைய நகையையும் நான் திருப்பிட்டேன். ஸோ அது மூலியமா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு வந்து கையில் வந்து கேஷாக வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நான் எப்படி அச்சீவ் பண்ணேன், ஸோ நான் என்ன மாதிரி பண்ணி நான் அந்த கடனை வந்து நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.